அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விகிதாசாரத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்கூல் புக் சம்ஸும் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்ஸும் வந்து இருக்கும். சரிங்களா? இதான் வந்துட்டு பார்ட் 1. அதாவது பார்ட் 1ல் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 2017 2024 கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்தா ஸ்கூல் புக் சம்ஸும் ஓவர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் ஓவர். சரிங்களா? பார்க்கலாமா? பார்க்கலாம். விகிதாச்சாரம். ஃபஸ்ட்டு ஒரு 4லேருந்து 5 மாடல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன மாடல்னு பார்க்கலாம். சம்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், விகித சமன் விதி. இது ஒரு மாடலுங்க. விகித சமன் விதி, விகிதாச்சாரத்தில் பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாடல். ஃபஸ்ட்டு மாடல் இதான். ஸோ வந்து பார்க்கலாமா? 2:7 என்ற விகிதத்திற்கு சமான விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி 2019 வந்து கேட்டிருக்காங்க. சமான விகிதம்னா ஒன்றுமே கிடையாது. சமான விகிதம் என்னென்னா அதற்கு சமமான விகிதம்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ அவங்க 2:7 கொடுத்துருக்காங்களா, 2:7 கொடுத்துருக்காங்களா, இதுக்கு சமான விகிதம் கீழே எதுன்னு கேட்குறாங்க. அப்படின்னா இஷ்டு அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படின்னா பை கூட போட்டுக்கலாம். இஷ்டுனாலும் பைனாலும் ஒன்று தான். சரிங்களா? சமமான விகிதம் என்னது? இப்படி சமக்கோடு போட்டுக்கோங்க. சரிங்களா? போட்டுட்டு எங்கே இருக்குது பாருங்கள், 4:7. ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷனை பாருங்கள், 4/7ன்னு இருக்குது. இது கரெக்டாக வருமா? வராது. ஏன்னா மேலே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ அப்போ அது வராது. அடிச்சு விட்ருங்க. அடுத்து 8:21. இது கரெக்டாக வருமா பாருங்கள். 8:21 அடிச்சு கொடுக்கவே முடியாது. ஏன்னா அது இரட்டைப்படை, இது ஒற்றைப்படை. ஸோ அப்போ அது வராது. சரி, அதையும் கழட்டி விட்ருங்க. அடுத்து 6:14. இது வருமா? 2 6 7 2 14. இங்கே வந்து 2:7 இருக்குது, இங்கே 3/7 வருது. அப்போ இதுவும் சமான விகிதம் கிடையாது. ஸோ லாஸ்ட் என்ன இருக்குது? 6:21. அப்போ இதைத்தான் விடையாக இருக்கும். ஏன்னா நம்ம நாளையும் பார்த்தாச்சு, எதுவுமே வரலையில். இங்கே பாருங்களேன், 2 3 6 7 3 27. இங்கே பாருங்களேன், இப்போ இங்கேயும் 2/7 ஈக்குவல்ட்டு இங்கேயும் 2/7. அப்போனா இதற்கு சமமான விகிதம் என்னது? இந்த 6:21 தான். புரியுதா நண்பர்களே? அதாவது நம்ம சமான விகிதம் என்ன பண்ணோம்னா, இஷ்டுனா என்ன பண்ணால் பைன்னு எடுத்தோம். ஸோ 2/7 நம்ம போட்டாச்சு, சமக்கோடு போடுறோம். இதுக்கு சமமான விகிதம் எதுனா ABCயில் பார்க்குறோம். அடிச்சு கொடுத்தா சின்ன சம்ஸ் தான் இது. சரிங்களா? இவ்வளோ தான். அடிச்சு கொடுத்தோம்னா இது மூணுமே இங்கே வந்து கரெக்டாக வரல. ஸோ 6/21 அடிச்சு கொடுத்தோம்னா 2 3 6 7 3 21. அவ்வளோதான். இதுதான் வந்து இதற்கு சமமான விகிதம். ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 6:21. அவ்வளோதான். இதுக்கு ஃபார்முலா படியும் செய்வாங்க, அது வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போதைக்கு இந்த சிம்பிளாக தானே இருக்குது. ஸோ ஒரு சம் முடிஞ்சு. செகண்ட் சம் பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க? இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2வது சம்மு 2:3. நான் என்ன சொல்லியிருக்கேன்? 2:3 2/3 எழுதிக்கோங்க சொல்லியிருக்கேன்ல. ஸோ 2/3 அவங்களே கொடுத்துருக்காங்க ஈக்குவல்ட்டு 4. அந்த இஷ்டம் நான் என்ன சொல்லியிருக்கேன்? பைன்னு எடுத்து சொல்லியிருக்கேன்னா பை கோடு போட்டிருக்காங்க. அப்போ கீழே என்னதுன்னு தெரியல. எக்ஸ் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 2:3 சமக்கோடு 4 சமான விகிதங்களில் எனில் விடுபட்ட உறுப்பு காண்க. இது வந்து 6th ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு சம்மு. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா விடுபட்ட சம்மு கேட்குறாங்க. விடுபட்ட என்னது? இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே சமக்கோடு இங்கே 4 இருக்குது. ஸோ இங்கே எக்ஸு தான் வந்து இல்லை. அப்போ நம்ம இந்த எக்ஸு தான் கண்டுபிடிக்கணுமா? இது வந்து நீங்கள் வந்து பெருசாலாம் எதுவுமே செய்ய தேவையில்ல. எப்பயும் போல் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இந்த எக்ஸ் தான் நமக்கு வேணும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த 4 இருக்கா, இங்கே பாருங்கள், 2/3. இப்போ இந்த 4 வந்து வகுத்தலில் இருக்குது, அந்த சமக்கோடுக்கு அங்கிட்டு. அப்போ இந்த 4 இங்கிட்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாருங்கள் என்ன வரும்? பெருக்கல்ல வரும். ஸோ 4/3 சீக்கிரட்டு அங்கே வேறு மேலே நாங்கள் எக்ஸு தான், 1/x தான். ஏன்னா அங்கே வந்து 4 இங்கே வந்துச்சுல, அப்போ அங்கே 1 தான் இருக்கும். பாருங்கள், பெருக்குவோம். மேலே 2, கீழே 4 3 12 சீக்கிரட்டு 1/x. அவ்வளோதான் இருக்கும். ஸோ 2 6 2 12. ஓகே நண்பர்களே? அப்போ மேலே வந்து ஒன்றுமே இல்லை, இங்கே 1 இங்கே 1 இருக்குது. அப்போ எக்ஸுக்கு நேரம் இங்கே என்ன வந்திருக்கு? விட நமக்கு 6. ஸோ அப்போ அந்த அக்ஸு என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இந்த 6. புரியுதா நண்பர்களே? ஸோ அவ்வளோதான். இதுக்கு விடை ஆப்ஷன் ஏ, 2க்கு 6. ஓகே. அடுத்து இது வந்து என்ன நண்பர்களேன்னா உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க். சரிங்களா? இதோடைய விடை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 3:5:9 சமான விகிதம் கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி வந்து இது 6th ஸ்கூல் புக்கில் கூட சம்மு தான். ஸோ இது வந்து நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஆல்ரெடி 2 மாடல் சொல்லி கொடுத்துட்டேன். இது வந்து 3வது மாடல். இதை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ முடியும் போதுமே நான் வந்துட்டு இப்போயே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ முடிகிறப்ப இதுக்கு என்ன ஆன்சர் நான் சொல்கிறேன். சரிங்களா? அடுத்து 4வது சம்மு. இது ஒரு மாடலுங்க. இது வந்து 2019 ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். இதுவும் வந்துட்டு
என்ன கேட்குறாங்க 2:9 இருபடி விகிதம் என்னவாக இருக்கும். இந்த மாதிரி இருபடி விகிதம் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 ஓகேங்களா 9 இருபடி விகிதம்னா ஒன்றுமே இல்லைங்க. இது ரெண்டுக்குமே நம்ம ஸ்கொயர் எடுக்கணும் அவ்வளோதான். 2 ஸ்கொயர் எவ்வளவு 4. 2 ஸ்கொயர்னா என்ன பண்ணணும் 2 தடவை போடணும். 2 2 4. அடுத்து 9 ஸ்கொயர் எவ்வளவு 9 ஸ்கொயர்னா என்னது 9 2 தடவை போடணும். 9 81 அவ்வளோதான். ஸோ இதோட விட என்னன்னா 4:81 எங்கேயா இருக்கான் பாருங்கள். 4:81 இருக்கான் பாருங்கள். எங்கே இருக்குது 2:9 விட இல்லையா 2ன்னா என்னது 2 இருபடி வீதம்னா 2 தடவை போடணும். 2 2 4. அடுத்து 9 2 தடவை போடணும். 9 81. ஸோ 81 4:81 இருபடி விகிதம். ஆப்ஷன் இல்லையா? சரி ஓகே நண்பர்களே, இதுக்கு விட என்னதுன்னா 4:81 ஒன்றுமே இல்லை. இருபடி விகிதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கொடுத்துருக்க நம்பருக்கு ஸ்கொயர் எடுக்கணும் அவ்வளோதான். 2:9 சொன்னாங்கன்னா 2 2 தடவை போடணும். 2 2 4. அதுக்கடுத்து 9 இருக்கா, அந்த 9 2 தடவை போடணும். 9 81. ஸோ இதான் விடை. சரிங்களா, இதுதான் இருபடி விகிதம். இதுவே முப்படி விகிதம் அப்படின்னு இதிலே கேட்டாங்கன்னா சரிங்களா 2:9 இதுக்கு முப்படி விகிதம். இப்போ இருபடி விகிதம் சொல்லியிருக்காங்களே, இதுக்கு பதிலாக முப்படி அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதுவும் ஒன்றுமே கிடையாது. சரிங்களா, என்ன பண்ணணும்னா க்யூப் எடுக்கணும். இப்போ நம்ம 2 ஸ்கொயர் 2 இருபடி விகிதம் கேட்டோம்னா நம்ம 2 ஸ்கொயர் எடுத்தோம். இதுவே மும்மடி விகிதம் கேட்டாங்கன்னா 2 × 2 × 2 3ஓட 2 போட்டுடணும். 9 9 × 9 × 9 2 2 4 4 2 8 9 81 81 9 எவ்வளவு போட்டுடலாமா 81 9 9 9 8 9 72 729. ஸோ இதுதான் முப்படி விகிதம் 8:729. புரியுதா நண்பர்களே? இப்போ இருபடி விகிதம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம கொடுத்துருக்க நம்பர்ஸ் இருக்குல்ல, அதுக்கு 2 தடவை அந்த நம்பரை போட்டு எழுதி விட்டுறணும் அவ்வளோதான். இது சிம்பிளாக தான் இருக்கும். இதுவே முப்படி விகிதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த நம்பரை 3 தடவை போடணும். சரிங்களா, ஸோ 8:9 தான் இதற்கான ஆன்சர். ஒரு சமயம் எக்ஸ்ட்ராவே பார்த்தாச்சு, பரவாயில்ல. அடுத்து 5ஆவது சம் போயிடலாமா? இந்த இருக்குது பாருங்கள், இதான் நான் செஞ்சேன் மேலே. ஆமாம் செஞ்சிட்டேன்ல. ஸோ 5ஆவது சம் மேலே செஞ்சேன்ல. முப்படி விகிதம் என்னவாக இருக்கும்? 2 3 தடவை போட்டோம்னா 8, 9 3 தடவை போட்டோம்னா 729. ஸோ 8:729 அவ்வளோ. ஆப்ஷன் சி. சரிங்களா, அடுத்து 6ஆவது சம்மு என்ன கொடுக்குறாங்க பாருங்களேன். கொடுக்கப்பட்ட விகிதங்களில் விடுபட்ட எண் எது? அதாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களா, தெரியுதா? 3:5னா பை சொல்லியிருக்கேனா, பை 5. இங்கே பாருங்களேன், ஒரு இஷ்டு வந்தால் பைன்னு எடுத்தோம். இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல 2 இஷ்டு வந்திருக்கா, 2ஓட இஷ்டு போட்டிருக்காங்களா, இதுதாங்க இஷ்டு. சரியா பற்றி இதுவே தெரியாது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் இஷ்டு. சரிங்களா, 2 இஷ்டு பார்த்தீங்கன்னா சமம்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? சமம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? டேஷ் கொடுத்து வினாக்குறி, அப்போனா அதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிடுவோம். ஏன்னா என்னன்னு தெரியாதுல. அப்புறம் ஒரு இஷ்டு கொடுத்து கீழே 20 கொடுத்துருக்காங்க. இதை இப்போயும் போல் இப்படி எழுதிக்கிறோம். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதானே, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த மணிக்கு சமக்கோடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று சொல்கிறேன், சின்ன ட்ரிக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. சமக்கோடு இருந்துச்சுன்னா கீழே இருக்குது பார்த்தீங்களா 5 20, இந்த நம்பரையும் நம்ம அடித்து கொடுத்துக்கலாம். மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த 3x அதையும் அடித்து கொடுத்துக்கலாம். பார்க்குறீங்களா, 4 5 5 4 5 20 அவ்வளோதான். 1 4. இப்போ நமக்கு என்ன வேணும்? எக்ஸ் தானே வேணும். ஸோ எக்ஸ் அங்கேயே வச்சுக்கிடுவோம். இந்த 4 இங்கே வகுத்தலில் இருக்கா, சமக்கோடு அங்கிட்டு போகும்போது பெருக்கலாக மாறும். அதாவது இங்கே வகுத்தலில் இருக்குது, சமக்கோடு அங்கிட்டு போகும்போது பெருக்கலாக மாறும். அப்போனா 3, இந்த 4 அங்கிட்டு போச்சுன்னா × 4. கீழே என்ன இருக்குது? 1. சமக்கோடு மேலே எக்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ 1 கீழே தான் எழுத தேவையில்லை, விட்டுருங்க. அப்போ முன்னாங்க எத்தனை? 12. ஸோ எக்ஸ் = 12. அவ்வளோதான். இந்த சமான வீதம் பார்த்தோம்ல, அதே தாங்க இதுவும். சரிங்களா, அதாவது நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்லாம் சொல்கிறேன் கவனிங்க. என்ன கேள்வி? கொடுக்கப்பட்ட விகிதங்களில் விடுபட்ட எண் தான் கேட்குறாங்க. 3:5. அப்போ நம்ம எப்பயும் போல் 3/5ன்னு போட்டுறோம். சரிங்களா, அடுத்து என்ன கேட்குறாங்க? 2 இஷ்டு வந்திருக்கு. 2 இஷ்டுனா என்ன எடுத்தோம்னா சமக்கோடு அப்படின்னு எடுத்தோம். சமக்கோடு போட்டுறோம். அடுத்து இங்கே ஒரு வினாக்குறி கொடுத்துருக்காங்க. அப்போனா அங்கே எடுத்த அங்கே தான் கேட்குறாங்க நமக்கு. அதுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இஷ்டுனா பைன்னு எடுத்தோம். பை 20 போடுறோம். ஸோ இதை 1 5 5 4 5 20 அடிச்சு கொடுக்குறோம். இந்த 4 வகுத்தலில் அங்கே போகும் பெருக்கலாமாயி முன்னாங்க 12ன்னு வருது. ஸோ எக்ஸ் = 12. ஓகேங்களா, அவ்வளோதான் விடை. சரிங்களா, 6ஆவது சம் விடை 12. இந்த 7ஆவது சம்மும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் நண்பர்களே. ஏன்னா 6ஆவது சம்மாக தான் இந்த சம்மும். சரிங்களா, ஸோ அதனால் 7ஆவது சம் ஹோம்ஒர்க்கு. இதுக்கு என்ன விடை நான் வீடியோ முடியும் போது நான் சொல்கிறேன். வீடியோ விடை கொடுக்கலையா? சரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஈஸி தானே. எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம், பார்த்துக்கோங்க. சரி, இதுவும் அதே மாடல் தான். இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ மொதல் 4 நம்பர் தான் இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், 1 2 3 இந்த 4 நம்பர் தான் இருந்துச்சு. இப்போ எத்தனை நம்பர் இருக்குது பாருங்களேன். இன்னொரு கோடு வேறு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 நம்பர் கணக்கில் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த சம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா,
எப்பயும் போலே போட்டுருங்க 5 பை இங்கே எதுவுமே கோடு இல்லையா, இஷ்டுக்கு பதிலாக பை போட்டுரும். அப்போனா இதை நம்ம கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் சமக்கோடு. இங்கே என்ன இருக்குது, சமக்கோடு ஏன் போட்டோன்னா 2 இஷ்டு வந்தால் நான் என்ன சொன்னேன், சமக்கோடுன்னு சொன்னேன். அப்போ சமக்கோடு. மேலே என்ன இருக்குது 10, அப்புறம் இஷ்டு வச்சுருக்காங்களா, அப்போ பை. அப்போ 8 வச்சு கீழே அதுக்கு அந்த 8 10 இஷ்டு 8 கீழே என்ன இருக்குது 8. அப்போ இது மட்டும் நம்ம முதல் கண்டுபிடிக்கிறோம். அதாவது நம்ம முதல் 4 நம்பர் தானே எடுக்கணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதல் இந்த 4 நம்பரை மட்டும் எடுத்துக்கிறோம். 1 2 3 4. என்னடா 3 நம்பர் எடுத்து 4 நம்பர்னு சொல்கிறேன்னு யாரும் சொல்லிடாதீங்க. இந்த டேஷ் வந்து இருக்குது, இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. 5/x = 8. இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இந்த எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. எப்பயும் போல் மேலே நான் சொன்னேன்ல, சாரி இந்த எக்ஸாக கேட்டிருக்காங்க. சாரி இங்கே என்ன இருக்குது 10 இருக்குது. இந்த 10 இருக்குது பார்த்தீங்களா, 10 இருக்குது. ஸோ இதான் வந்து இந்த எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி தெரிஞ்ச செம்மு தான். 4 5 5 சமக்கோடு போய் ஒன்றா இருந்துச்சுன்னா மேலே அடிச்சுக்கலாம், கீழே எடுத்துக்கொள்ளலாம். 4 5 5 2 10. ஓகே நம்பர்களே. 4 2 4 2 8 மேலே இங்கே அடிக்கிறோம். ஸோ எக்ஸ் = என்ன இருக்குது, விடை 4 தான் இருக்குது. ஏன்னா மேலே 1 இங்கே 1 வந்துருச்சு. அப்போ எக்ஸ் = 4. இது தாங்க விடை. எங்கே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே வரும் 4. எக்ஸ் = 4 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், இந்த நம்பர் கண்டுபிடிக்கணும்னா இங்கேருந்து 4 நம்பர் எடுத்துக்கணும். இப்போ இந்த நம்பர் கண்டுபிடிக்க நம்ம இங்கேருந்து 4 எடுத்துக்கிட்டோமா, அதே போல் இந்த நம்பர் கண்டுபிடிக்கணும்னா இங்கேருந்து ஒரு 4 நம்பர் இதான் வந்து எக்ஸ்னு வச்சுக்கணும். இப்போ 1 15ஓட சேர்த்து 2 8ஓட சேர்த்து 3 10ஓட சேர்த்து 4. அவ்வளோதாங்க. புரியுதுங்களா. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா. 10 பை இங்கே இஷ்டு இருந்தால் என்ன அர்த்தம், 8 வகுத்தல் நடத்தும் சமக்கோடு. அங்கே என்ன இருக்குது 15 பை அங்கே என்ன கேட்டிருக்காங்க, இந்த எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. எப்பயும் போல் 2 5 10 இங்கே 3 5 15 1 2 4 2 8. இந்த எக்ஸ் மேலே 3 வந்து மேலே இருக்கா, இது கீழே வந்தால் 4 3 12. அவ்வளோதான். ஸோ எக்ஸ் வந்து 12. அதாவது எக்ஸு ஒய்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து எக்ஸ் என்ன வந்துச்சு அப்படின்னா 4 வந்துச்சு. இங்கே 4 வந்துச்சா, இங்கே ஒய் என்ன வந்திருக்கு 12. அவ்வளோதான். இந்த நம்பர் வந்து இங்கே 4 வரும், இங்கே 12 வரும். ஸோ வந்து பாருங்கள், அவ்வளோதான் இந்த சம்மு. அடுத்து ஈஸி தான். கிட்டத்தட்ட நிறையா சம்ஸ் முடிச்சிட்டோமோ. 9வது சம் என்ன நம்பர்கள்னா ஹோம்ஒர்க் தாங்க. ஏன்னா இது அதே சம்மு தான். இப்போ நம்ம அந்த டேஷ் கொடுத்துருந்தாங்களே எங்கே இதுக்கு முதல் சம்ஸில் இங்கே டேஷ் கொடுத்துருந்தாங்களே, இங்கே எக்ஸுன்னு இங்கே அதுக்கு பதிலாக கணக்கில் எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம டேஷுன்னு பார்த்தோமா, அதுக்கு பதிலாக இங்கே வந்து எக்ஸ் இருக்குது நண்பர்களே. அவ்வளோதான். சரிங்களா. ஸோ இந்த 9வது சம் என்பது உங்களுக்கு ஹோம்ஒர்க். விடை என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ முடியும் போதும் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணுங்கள், கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். எந்த ஆப்ஷனும் கமெண்ட் பண்ணுங்கள். 10வது சம்மும் ஹோம்ஒர்க் தான். ஏன் அப்படின்னா இப்போ தான் நான் சொன்னேன் 12:x y:4 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மு நான் வந்து நடத்தின சம்மு தான். ரெண்டுமே வந்து ஹோம்ஒர்க். XY வேல்யூ கேட்டிருக்காங்க. ரெண்டுமே வந்து செஞ்சு கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ முடியும் போது நான் வந்து என்ன விடைன்னு சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 சம்ஸ் முடிஞ்சாச்சு. இதுவும் ஈஸி தான், அதே சம்மு தான். இருந்தாலும் நானே செய்கிறேன் இந்த சம்மை. பாருங்களேன். 2023 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுங்க. இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள் 2023. அப்படின்னா 2023 கேட்கப்பட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்ன பார்க்கலாமா. 0.75 0.75 பை இஷ்டுனா என்ன அர்த்தம், பை. அப்போ ஒரு எக்ஸ் இருக்குது, எக்ஸை போடுறான். சரி சமக்கோடு இங்கே 2 இஷ்டு இருக்கா, அப்போ சமக்கோடுன்னு அர்த்தமா. ஓகே. அப்புறம் 5 இங்கே ஒரு இஷ்டு இருக்கா, பை 8. அதே சம்மு தான். சரிங்களா. இப்போ என்ன கேட்குறாங்க, எக்ஸு கேட்குறாங்க. நான் ஏன் கொடுத்துருக்கேன்னா புள்ளி வச்சா சிலருக்கு வந்து குழம்பும்ல. ஸோ அதனால தான் கொடுத்துருக்கேன். எப்பயும் போல் நமக்கு எக்ஸு வேணும். என்ன பண்ணணும், இந்த எக்ஸு வேணுமா. அப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள் 0.75 இருக்கா. என்ன பண்ணலாம், சரி இப்படியே பண்ணிடலாம். அப்போ 5/8ங்க 0.75 பை எக்ஸா. இந்த 0.75 நம்ம இங்கே கொண்டு வந்துடுவோம். ஏன்னா நமக்கு எக்ஸ் தானே தேவை. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு தேவை. அப்போனா அந்த 0.75 நம்ம இங்கிட்டு கொண்டு வருவோம். இந்த 0.75 சமக்கோடுக்கு இங்கிட்டு இருக்குது. அதே டயத்தில் வகுத்தலில் இருக்கா, ஏன்னா பையில் இருக்கா. ஸோ இந்த பையில் இருக்கக்கூடியது இங்கிட்டு வந்துச்சுன்னா பெருக்கல்ல வரும். அப்போனா இந்த 0.75 இங்கிட்டு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும், ஒன்றுமே இருக்காது. அதாவது 1 தான் இருக்கும். 1/xன்னு ஆயிரும். ஸோ 5/8 இன்ட்டு 0.75 இங்கிட்டு வருது. சமக்கோடுக்கு இங்கிட்டு மேலே இருக்கும்போது கீழே வந்துடும். அவ்வளோதான் 0.75. ஓகேங்களா நம்மளே புரியுதா. அதாவது 0.75 எப்பயும் போல இங்கிட்டு வந்துச்சுன்னா அது 8 ஆயிரும். இப்போ என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை 1/x எப்பயும் போல இருக்கா. 8ஐயும் 75ஐயும் எப்பயும் போல் பெருக்குங்க. 0.75ஐயும் 8ஆல் பெருக்குமா. 0.75 × 8 8 40 0 மிச்சம் 4 7 8 56 56 4 எவ்வளவு 60 0 மிச்சம் 6 0 8 0. அப்போனா அந்த 6 அப்படியே போடுங்க. ஸோ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கா. அப்போ நம்ம இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். சரிங்களா. இங்கே பாருங்களேன்
என்ன இருக்குது 8 40 சைவர் மிச்சம் 4 8 56 சைவர் மிச்சம் 4. ஸோ இங்கே வந்து 0 இருக்குது, 0 0. அப்போ 6 வேல்யூ மிச்சம் இருக்கா, அந்த 6 போடுறோம். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்களா, 0 புள்ளி இருக்குது. ஆனால் 2 ஸ்தானம் மிச்சம் 6. 6க்கு அப்புறம் புள்ளிக்கு அப்புறம் 0 தான் இருக்குது, நம்பர்ஸ் இல்லை. அப்போனா நம்ம வந்து 6னே எடுத்துக்கலாம். அப்போ கீழே வந்து 6, மேலே வந்து 5. சரிங்களா? ஸோ 1/x = 5/6 இதான் இப்போ நமக்கு இருக்குது. இதை அடித்து கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கில் அடித்து கொடுத்துருக்காங்க. கணக்கில் என்ன பண்ணியிருக்காங்க, அடித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் அடித்து கொடுத்து தான் ஆகணும். அடித்து கொடுத்துடலாமா? 5/6 அடித்து கொடுத்தோம்னா இப்போ பாருங்களேன், 5/6 இருக்குது. ஆமாம். ஸோ 5/6 அடித்து கொடுத்தோம்னா 5ல் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 4 5 5 5 அப்படியே அடிப்போம். 4 5 5. இங்கே என்ன வரும், 4 5 5. ஸோ இங்கே வந்து புள்ளி இருக்கா, அப்போ மிச்சம் என்ன இருக்குதுல, 1 இருக்குது. ஸோ புள்ளி ஒரு கொஞ்சம் குழப்புறேன் பாருங்கள். 1/x தான் நமக்கு தேவை. இங்கே 5/6 இருக்கா, எக்ஸ் தானே கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மேலே 1 தானே இருக்குது, நம்ம தலைகீழியாக பண்ணிக்கிடுவோங்க. ஏன்னா எக்ஸ் வெறும் எக்ஸ் தானே கேட்குறாங்க. ஸோ எக்ஸ்ன்னு போட்டுட்டு 5/6 இப்படி திருப்பி எழுதிக்கலாம் 6/5ன்னு சொல்லி. சரிங்களா? அப்போ x/1 இப்படி ரைட்டாக தானே, இப்படி எழுதுனா அதே தானே. 1/xனாலும் 5/6னா 1 தான். சரிங்களா? அடிச்சு கொடுக்கணும், அவ்வளோதான். 4 5 5 4 5 5 மிச்சம் 1 புள்ளி வச்சு சைவர் சேர்த்தோம்னா 2 5 10. அவ்வளோதான். 1.2 வருதா விடை? இந்த இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் பி. சரிங்களா? இதான் விடை 1.2 20. எப்பயும் போல் அடிச்சு கொடுக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து இது வந்து 2019 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க, 2023லையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2, 5, 2, 5, x, 20 ஆகிய எண்களின் அதே வரிசையை பயன்படுத்தி அமையும் விகிதங்களின் விகித சமமாக கேட்குறாங்க. நான் என்ன சொன்னேன், விகித சமம்னா ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், அதே எண்கள் சொல்கிறாங்களா அப்படின்னா 2 ஃபஸ்ட் நம்பரு 2, அடுத்த நம்பர் என்னது 5. அப்போ 5 பையில் போட்டுருங்க, அவ்வளோதான். 5 பையில் போட்டுங்க, சமக்கோடு. அப்புறம் என்ன கொடுத்துருவாங்க, எக்ஸை மேலே போட்டுக்கோங்க. அப்புறம் என்ன கொடுத்துருவாங்க, 20. நம்ம மேலே பார்த்தவங்களாங்க விகித சமம்னு சொல்லி நம்பர்ஸில் கொடுத்துருந்தாங்களே, அதே சமம் தான் இதுவும். இதுக்கு விகித சமமானு கேட்குறாங்க. இப்போ இங்கே 2 வந்திருக்கு, இங்கே 5 வந்திருக்கு, இங்கே x/20 வந்திருக்கு. நமக்கு விகித சமமானு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ் கண்டுபிடிச்சாலும் எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். எப்பயும் போல 4 5 5 4 5 20. சரிங்களா? இப்போ இந்த 4 இருக்குது பார்த்தீங்களா, இப்போ 4 5 5 அடிச்சு கொடுத்துட்டோம், 4 5 20 அடிச்சு கொடுத்துட்டோம். ஸோ இந்த 4 இங்கிட்டு போகிறப்ப என்ன ஆகும், 2 4 8. ஸோ எக்ஸோட வேல்யூ 8. ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் அது விடை. அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம இந்த ஆர்டர் படி கொடுத்தா நீங்கள் குழம்பிடக்கூடாதுக்கான அந்த சம் வச்சுருக்கேன். அதாவது 2, 5, x, 10 கொடுத்துருக்காங்களே. அப்போ இந்த 2 5 முதல் வேல்யூவாக எடுத்துக்கணும், 2/5ன்னு எடுத்துக்கணும். அடுத்து x/20 அடுத்த 2 வேல்யூவாக எடுத்துக்கணும். இதில் வந்து நமக்கு என்ன கேட்குறாங்க, விகித சமமாக இருப்பின் எக்ஸின் மதிப்பு என்ன. அப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். விகித சமம்னா என்னது, ரெண்டும் சமக்கோடு சமமாக இருக்கணும்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து 13ஆம் சம் போயிடலாமா? இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் நம்பர்களே. ஏன்னா மேலே ஒரு சம் நான் செஞ்சேன்ல, அதே சம் தான் இதுவும். இப்போ 5, 8 15 4 நான் மேலே சொன்னேன்ல, அதே தான் இது. சரிங்களா? 5 8 15 15 என்ன கேட்டிருக்காங்க கணக்கில், 4வது விகிதத்தை கண்டுபிடி. அப்போ 4வது நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 4வது நம்பர் எக்ஸ்னு வச்சு கண்டுபிடிச்சி ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டாக பண்ணுறீங்க பார்க்கலாம். 13 ஹோம்ஒர்க். 14 இதுவுமே வந்து ஈஸியான சம்மு தான். ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா 6th புக்கில் இருக்கும். நிறைய பேர் குழம்புறீங்க இந்த கணக்கு தெரியாமல். ஸோ நிறைய பேர் கேட்குறனால இந்த சம் வச்சுடுறோம். 6th புக்கில் இருக்கக்கூடிய ஒரு சம்மு. என்ன கேட்குறாங்க, அமெரிக்காவின் பிரபலமான தங்க நுழைவாயில் பாலம் 6480 அடி நீளமும் 756 அடி உயரமும் கொண்டதுன்னு சொல்கிறாங்க. அப்போனா நீளம் எவ்வளோவா, நீளத்துனா என்னது, லெங்க்த்து எவ்வளோ சொல்கிறாங்க, 6480. அடுத்து நீளமும் 756 அடி உயரம் எவ்வளோ, ஹைட்டு என்ன சொல்கிறாங்க, 756 அடி சொல்கிறாங்களா. அப்போ 756 கோபுரங்களை கொண்டது. ஒரு கண்காட்சியில் பயன்படுத்தப்பட்ட அதன் மாதிரி பாலத்தின் நீளம். மாதிரி பாலம்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நம்ம ஒரு தாஜ்மஹால் வந்து டெல்லியில் இருக்குது. அப்போ நம்ம வீட்டிலே இந்த தாஜ்மஹால் தான் எக்ஸிபிஷனுக்குலாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சின்னதாக செஞ்சுட்டு போகிறோம்ல, அதனுடைய மாதிரி, அதாவது அதோடைய இதான அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஒரு டூப்ளிகேட் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செய்கிறாங்க. அதனுடைய அளவு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து 60 அடி நீளமும் 7 அடி உயரமும் கொண்டதுன்னு சொல்கிறாங்க நண்பர்களே. என்னது, 60 அடி நீளமும் 7 அடி உயரமும். சரிங்களா? அடி ஆகும். பயன்படுத்தப்பட்ட பாலத்தின் மாதிரியானது உண்மை பாலத்திற்கு விகித சமமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உண்மை விகித சமம்னா ஒன்றுமே கிடையாதுங்க. விகித சமம்னா என்ன சொல்லியிருக்கா ஆல்ரெடி, என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6480/60 எப்பயும் போல் அவ்வளோதான். சரிங்களா? அங்கே 756 அப்படி தானே வரும்.
ஆமாம் விகித சமம்னு கேட்குறாங்க. அப்போ அது வந்து என்ன அப்படி சொல்கிறாங்கன்னா 7. சரிங்களா? என்னது 7. இது ரெண்டும் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா விகித சமம்னு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன்ல. இந்த 6480 இங்கே 756 இருக்குது நண்பர்களே. இங்கே வந்து 60/7 இருக்குது நண்பர்களே. ஸோ ஓகேங்களா? இதான் வந்து விகித சமம்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டையும் அடித்து கொடுத்து பாருங்கள். சரிங்களா? இந்த 756ஐயும் இந்த 6480ஐயும் அடித்து கொடுத்தா இந்த 6/7 வரணும். வந்துச்சுன்னா இது விகித சமம். வரலாட்டி விகித சமம் இல்லை. ஸோ 14வது சம்மு ஹோம்ஒர்க் சம்மு. விடை வந்து நான் முடியும் போது சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ரெண்டையும் அடித்து கொடுக்கணும். எப்பயும் போல் விகித சமம் கேட்குறாங்க. அதை அடித்து கொடுத்தா 6/7 வரணும். 6/7 வந்துச்சு. சாரி, ஆமாம் 6/7 வரணும். அவ்வளோதானே வரணும். 60/7 வரணும். சாரி, 60/7 வரணும். வந்துச்சுன்னா இது விகித சமம். வரலாட்டி விகித சமம் அல்லை. புரியும் நினைக்கிறேன். அடுத்து 15வது சம் வந்துட்டு நண்பர்களே. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 சம் கிட்ட வந்துட்டோம் இன்றைக்கி. பரவாயில்ல. ஸோ இது என்ன கேட்குறாங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான சம். 2018 ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினுங்க இது. பாருங்களேன், 0.02 ஒரு நம்பரு மற்றும் 0.32 சராசரி விகிதத்தை கண்டுபிடி. இது ஒரே ஒரு சம்ம தான் இருக்குது. இந்த மாடலுக்கு ஹோம்ஒர்க் கூட நான் கொடுக்க முடியல. நான் சொல்ல கவனிச்சுக்கோங்க. 0.02 மற்றும் 0.32 சராசரி விகிதத்தை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது சராசரி விகிதம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்குது நண்பர்களே. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா √AB சொல்லுவாங்க. சரிங்களா? சராசரி விகிதம் கேட்டாலே எழுதி வச்சுக்கோங்க நோட்டில். √AB இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஏன்னா இந்த 0.02 இருக்குல்ல, நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். இந்த 0.32 பின்னு எடுத்துக்கிறோம். √0.02 சரிங்களா? பெருக்கல் 0.32 இதான இருக்குது. இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும். இப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் பெருக்கணும். பெருக்கினா என்ன வரும்? இது ரெண்டையும் பெருக்கணும்னா 0.02 32 64 வரும். அதானே வரும். 0.02 0.64 வரும் நண்பர்களே. அதாவது விடை. ஸோ வந்து பார்த்தோம்னா நம்ம பெருக்கியே பார்த்துருவோமா? 0.02 பெருக்குனா 64 ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லோரும். சரிங்களா? ஸோ 0 என்ன வரும்னா 0 அப்படின்னு வரும். ஸோ 64 அப்படின்னு தான் பெருக்குனா இதான் வரும். வேணால் பெருக்கி பாருங்கள். சரியா? உட்காந்து பெருக்கிட்டு இருந்தால் நமக்கு தேவையில்லை. ஸோ நீங்கள் பெருக்குங்க, இதான் விடை வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரூட்டில் வந்திருக்கா, ரூட்டில் வந்து நம்பரை வெளியே எடுக்கணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், 2 0க்கு ஒரு 0 எடுத்துக்கோங்க. அடுத்த 2 0க்கு ஒரு 0 எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த 64 ரூட்லேருந்து வெளியே எடுத்தா என்ன? 8 × 8 8 8 64. 2 நம்பருக்கு ஒரு நம்பர் 8 வெளியே எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு என்ன விடை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 0. ஏன் 2 ஸ்தானத்தில் புள்ளி வைக்கிறேன்னா, மேலே பாருங்களேன், 2 ஸ்தானத்துலேயும் 32 புள்ளி இருக்குது. 2 ஸ்தானத்தில் 2 புள்ளி இருக்குது. ஸோ வந்து 0.8 தான் விடை. மறுபடி சொல்லவா? பாருங்கள், என்னோட பார்த்தா புரியும் உங்களுக்கு. அதாவது கணக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 0.02 0.03 இதோடைய சராசரி விகிதம்னு கேட்குறாங்களா? சராசரி விகிதம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா √AB. அவ்வளோதான். இதான் வந்து இதோட ஃபார்முலா. சரிங்களா? இது ஒன்று தான் இது கேட்டிருக்காங்க. பாருங்கள், அப்படின்னா √A வந்து 0.02 எடுக்கிறோம். 0.02 எடுத்துக்கிறோம். B வந்து 0.32 எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 2 நம்பரையும் பெருக்கணும். ஏன்னா பெருக்கல் தான் எனக்கு ஏபின்னா என்ன அர்த்தம்? பெருக்கல் தான் அர்த்தம். ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு 1 2 3 4 0 ஒரு 64 வரும். பெருக்கணும்னா நீங்கள் வேணால் பெருக்கி பாருங்கள் உட்காந்து. சரிங்களா? ஸோ இப்போ ரூட்லேருந்து இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இந்த விகிதத்தை கண்டுபிடினா இந்த நம்பரை வெளியே எடுக்கணும். ரூட்லேருந்து நம்ம வெளியே எடுத்தால் என்ன பண்ணணும்? 2 0க்கு ஒரு 0 எடுக்கணும். 2 0க்கு ஒரு 0 எடுக்கணும். அப்புறம் 64 இருக்கா? 64 ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ அதை 2ஆக பிரித்து எழுதுறோம். 8 8 64. அப்போ 2 8க்கு ஒரு 8 எடுக்கிறோம். ஸோ 8. இங்கே கணக்கில் பாருங்களேன், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்களா? 0.02. இங்கே பாருங்களேன் 32. இங்கிட்டும் பின்னாடி இருந்து 2 ஸ்தானம் புள்ளி வச்சுருக்காங்களா? அப்போ இங்கே நம்ம பின்னாடி இருந்து 2 ஸ்தானம் புள்ளி வைக்கிறோம். 1 2 இங்கே புள்ளி வைக்கிறோம். ஸோ 0.08 இதாங்க விடை. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒன்று தான் கேட்டிருக்காங்க. அடுத்து 16வது சம் வந்தாச்சுங்க. அப்படி இப்படின்ட்டு ஒரு 20 சம் இந்த வீடியோ பார்த்துடலாம். ஒரு பள்ளியில் 800 மாணவர்களும் 25 ஆசிரியர்களும் உள்ளனர். சரிங்களா? அடுத்து மாணவர் எண்ணிக்கை 960 ஆகும்போது மாணவர், அதாவது இதை பார்த்துருவோமா இல்லை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? பார்த்துடலாம். அடுத்த சம் என்னது? ஓகே, ஏபிசி மெத்தட் வருது. அப்போ இதோட முடிச்சுக்கலாங்க. ஏன்னா அடுத்த ஏபிசி மெத்தடை அடுத்த பார்ட்லேருந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ பாருங்கள், ஒரு பள்ளியில் 800 மாணவர்களும் எத்தனை பேர் இருக்காங்களா? 800 பேர் ஸ்டூடெண்ட்டு. அடுத்து 25 ஆசிரியர்களும் 25 டீச்சர்ஸு உள்ளனர். மாணவர் எண்ணிக்கை 960. அதாவது ஸ்டூடெண்ட்டோட எண்ணிக்கை 960 ஆகும். அப்போ 960 ஆகும். ஆனால் 960 ஆனால் மாணவர் ஆசிரியர் விகிதம் மாறாமல் இருக்க இன்னும் எத்தனை ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும்? நோட் த பாயிண்ட். இன்னும் எத்தனை ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும்? என்ன கேட்குறாங்கன்னா, மறுபடியும் மெதுவாக சொல்கிறேன் பாருங்கள். இது முக்கியமான சம்மு. ஒரு 2017 கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின்.
இது நிறையா பேர் தப்பு விட்ருவாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பள்ளியில் 800 மாணவர்கள், இங்கே பாருங்க நண்பர்களே, 800 மாணவர்களும் 25 ஆசிரியர்களும் இருக்காங்களாம். சரிங்களா, 25 ஆசிரியர்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், மாணவர் எண்ணிக்கை 960 மாறுது. இப்போ 800 பேர் இருக்காங்களே, இந்த 800 பேரோட எண்ணிக்கை என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா 960 மாறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இது 960 மாறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மாணவர் ஆசிரியர் விகிதம் மாறாமல் இருக்கணும். என்னடா ஆசிரியர் விகிதம் மாறாமல் இருக்கணும்? ஒன்றுமே கிடையாது. 800:25 இருந்துச்சா, இதை அடித்து கொடுத்தா ஒரு வேல்யூ வருமா? என்ன வரும்? அதே வேல்யூ தான் இப்போயும் வரணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டும் சம விகிதம் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அதாவது மாறாமல் இருக்கணும்னு என்ன அர்த்தம்? ரெண்டுமே சமமாக இருக்கணும். அதாவது 800 ஆசிரியர்களுக்கு 800 மாணவர்களுக்கு 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்த மணிக்க 960 மாணவர்களுக்கு இன்னும், அப்போ 800 பேருக்கு 25 பேர் இருக்காங்கன்னா 960 பேருக்கு இன்னும் கொஞ்சம் டீச்சர்ஸ் கூடுதலாக தேவைப்படுவாங்க. ஆனாலும் இவங்களுடைய விகிதம் மாறாமல், அதாவது 960 பேருக்கு குறையாமே இருக்கணும், கூடாமையும் சமமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, எப்பயும் போல் ஒன்றுமே இல்லை. பாருங்களா, எப்போ என்ன பண்ணுவோம்? 800 மாணவர்களா பை 25 ஆசிரியர்களா, எப்பயும் 25 போட்டுருங்க. சம கொடுக்க அங்கிட்டு மாணவர் எண்ணிக்கை 960 மாறுதா, அவ்வளோதான். 960 பை ஆசிரியர் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க, கணக்கில் என்ன கேட்குறாங்க, இன்னும் எத்தனை ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் கேட்குறாங்களா. அப்போ எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், 5 அடிச்சிடலாமா? இந்த இங்கே 2 அடிப்போம். பாருங்களேன், இங்கேயும் சைவர், இங்கேயும் சைவர், சமக்கூடு ஒன்று வந்து அடிச்சுக்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ 75 இருக்கா, 5 25, 80 அடித்தோம்னா 1 5, மிச்சம் 3, 6 30. அவ்வளோதான். இங்கே 5 இருக்குது, 16 இருக்குது. ஸோ 1 16 16, இங்கே என்ன இருக்குது, 96 இருக்குது. 5 6 16 96. சரிங்களா, அப்போ அங்கே 6 இருக்கா. ஸோ அவ்வளோதான், அடித்து கொடுத்தாச்சு நம்மளே. இப்போ நமக்கு எக்ஸ் தானே வேணும். 6 வந்து இங்கிட்ட வந்துச்சுன்னா 5 6 30. அவ்வளோதான், அடித்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அடித்து கொடுங்க, தனியாக தெரியும். ஸோ 5 6 30. அப்போ 30 தான் விடையா? போட்டால் தப்பு. ஆப்ஷன் டியில் பாருங்கள் என்ன இருக்குது, 30 இருக்கா. ஸோ ஆன்சர் 30 அப்படின்னு போட்டால் மிகவும் தப்பு. ஏன்னா இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், அந்த கணக்கை மாறாமல் இருக்க இன்னும் எத்தனை ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும், இன்னும் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி 25 பேர் இருக்காங்க. இன்னும் எத்தனை பேர்னா 5 பேர் நியமித்தா 30 வந்துருமா நமக்கு. ஸோ இன்னும் 5 பேர் தான் நியமிக்கணும். சரிங்களா, ஆப்ஷன் பி தான் அதுக்கு விடை. புரியுதா நண்பர்களே? ஸோ அவ்வளோதான். அடுத்து 16 சம் முடிஞ்சு. 17 பார்க்கலாமா? என்ன சம்மு? ஏபிசி மெத்தடா. சரி, 2 சம் பார்த்துடலாமா? பார்த்துடலாம். 17 சம் ஒரு சமமாக பார்த்துருவோம். 20:5 என்ற வீதத்தின் எளிய வடிவில் காண்க. எளிய வடிவுனா ஒன்றுமே என்ன நண்பர்களே, 20:5 என்ன அர்த்தம்? 20/5 அர்த்தமா? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எளிய வடிவுனா இதை அடிச்சு கொடுக்கணும். 1 5 4 20. அப்போ 4/1. அப்போ ஆன்சர் 4:1. எளிய வடிவில் என்ன பண்ணணும்னா அதை சுருக்கணும். எவ்வளோ ஈஸியாக சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்கணும். இங்கே பாருங்களேன், 1 5 4 20 அடிச்சு கொடுத்தா 4:1. ஆப்ஷன் சி பாருங்களேன், 1:4 வருது. அதை போட்டுறக்கூடாது. சரிங்களா, 4:1 தான் நமக்கு விடை வந்திருக்கு. அப்போ 4:1. எளிய வடிவில் அப்படின்னா 20:5 எளிய வடிவில்னா அதை அடிச்சு கொடுக்கணும், அவ்வளோதான். சரிங்களா, சிம்பிள். 4 நேரம் பார்த்தாச்சு. 17 சம்ம. 18 இங்கே பாருங்களேன், 1 லிட்டருக்கும் 50 மில்லிலிட்டருக்கும் உள்ள விகிதம் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா 1 லிட்டருக்கும் 50 மில்லிலிட்டருக்கும் கேட்குறாங்க. இப்போ 50 மில்லிலிட்டர் அப்படின்னா என்ன பண்ணோம்? 50 மில்லிலிட்டர் விகிதம் தானே கேட்குறாங்க. விகிதம்னா ஒன்றுமே இல்லை, இது மில்லிலிட்டரில் இருக்குது, அதாவது மில்லியில் இருக்குது, இது லிட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா கணக்கில் நம்ம என்ன பண்ணணும்னா சிறிய அளவுக்கு அதை நம்ம மாற்றிக்கிறணும். சரிங்களா, அதாவது சிறிய அளவுனா என்னது, மில்லி லிட்டர் தான் சிறுசு, ரொம்ப ரொம்ப சிறுசுனா மில்லி லிட்டர் தான். ஸோ 50 மில்லிலிட்டர் கொடுத்துருக்காங்களா, 1 லிட்டர் சொல்லியிருக்காங்களா. 1 லிட்டர் என்பது எத்தனை மில்லிலிட்டரு? 1000 மில்லிலிட்டர். சரிங்களா, 1000 மில்லிலிட்டர் சேர்ந்ததாங்க 1 லிட்டர். 1000 மில்லிலிட்டர் சேர்ந்தது தான் என்னது பாருங்கள், 1000 மில்லிலிட்டர் சேர்ந்தது தான் 1 லிட்டர்னு சொல்லுவாங்க. அப்போ 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 தெரியாமல் எழுதி வச்சுக்கோங்க, 1000 மில்லிலிட்டர். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், 50 மில்லிலிட்டர். இது என்ன கேட்குறாங்க, அப்போ 1 லிட்டருக்கும், 1 லிட்டர்னால் 1000 மில்லி இங்கே போட்டேன், அதுக்கு பதிலாக 50 மில்லிக்கும். அப்போ இஷ்டு வச்சு 50 போட்டாச்சு. உள்ள விகிதம் என்னென்னு கேட்குறாங்களா. 2 அடிச்சு கொடுத்தா விடை 1 0 1 0, 1 5 5, 2 10 0. அப்போ 20:1. இப்போனா பை தானே அடுத்தோம், பை போட்டு அடிச்சு கொடுக்கணும். நான் இப்போ பை போடாமல் அடிச்சிட்டேன், அவ்வளோதான். சரிங்களா, 1000/50 அடிச்சு கொடுத்தா 1 0 1 0, 1 5 5, 25 100. ஸோ விடை என்ன வருது, 20:1. சரிங்களா, இதுதான் விடை. எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி. புரியுதா? புரியும் நினைக்கிறேன். ஸோ அதே போல் தான் இந்த கணக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 சம் பாருங்கள். 40 நிமிடத்திற்கும் 1 மணி நேரத்திற்கும், நான் மேலே சொன்னேன்ல, இங்கே நிமிடமாக கொடுத்துருக்காங்க, இங்கே மணி நேரமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 1 மணி நேரத்தை நிமிடத்துக்கு மாற்றுங்க.
சரிங்களா. நிமிடத்துக்கு மாற்றினா என்ன ஆகும், 1 மணி நேரம் என்பது 60 நிமிடம், இது 40 நிமிடம். வீதம் கேட்குறாங்க, அடிச்சு கொடுத்தா விடை வரும். ஸோ என்ன விடைன்னு பார்த்து ஹோம்ஒர்க் வந்து இது உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு, இதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்ன விடைன்னு சொல்கிறேன். சரிங்களா. ஸோ 20ஆம் சம் ஒரு குரூப் 4 கொஸ்டின்னு. இதை வந்து பார்த்துடலாம் இருங்க, பார்க்கலாமா. அதாவது இந்த கணக்கு வந்து சரியாக பிரிண்ட் ஆகலைங்க, ரொம்ப முக்கியம். 2022 குரூப் 4ல் கேட்டாங்க. கணக்கு என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். என்ன சம்முனா, சம் சரியாக பிரிண்ட் ஆகாமல் இருக்குது, நான் எழுதி வச்சுருக்கேன். 4 பவர் 3.5 சரிங்களா. 4 பவர் 3.5 அடுத்து இஷ்டு 2 பவர் 5 இதுதாங்க கணக்கு. இதுக்கு சமான விகிதம் கேட்குறாங்கங்க. சரிங்களா. என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குரூப் 4 கொஸ்டின்னு. கொஞ்சம் பாருங்கள், வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கரண்ட்டு கட் ஆகிடுச்சுங்க. ஸோ அதனால தான் வந்து லைட் ஆன் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்குது. 4 பவர் 3.5 சரிங்களா, இஷ்டு 2 பவர் 5 சரிங்களா. இது வந்து குரூப் 4 2022. இத்தனை சம்ம நீங்கள் பார்க்கலாட்டி இந்த சம்ம பாருங்கள், ரொம்ப முக்கியமான சம்மு. இதோடைய சமான விகிதம் கேட்குறாங்க நண்பர்களே. என்ன கேட்டிருக்காங்கன்னா, 80க்கு சமான விகிதம் கேட்குறாங்க. சரிங்களா. சமான விகிதம் என்னது, ரெண்டும் சமம் தான். சரிங்களா. இதற்கு சமான விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படி கொடுத்தாங்கன்னா, தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க. 4 பவர் 3.5 இங்கே 2 பவர் 5 இருக்குது. இந்த மாதிரி மாடல் நான் ஸ்கூல் புக்கில் கூட பார்த்ததில்ல, நான் ப்ரீவியஸில் இருக்குது. ஸோ அதனால் வந்து எழுதிக்கோங்க. இப்போ 4 பவர் 3.5 இருக்கா, இந்த 4 வந்து எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதலாமா. 2 ஸ்கொயர்னா 4 தானே, 2 × 2 4. ஸோ அதனால் 2 ஸ்கொயர் த ஹோல் பவர் 3.5 சரிங்களா. அடுத்து சமக்கோடு மேலே அங்கே என்ன இருக்குது, 2 பவர் 5 இதை அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ 2 பவர் 3.5 இருக்கா. இப்போ இது ஸ்கொயராக இருக்கா, இதுவும் ஸ்கொயராக இருக்கா. இந்த மாணிக்கு இருந்தால் நம்ம என்ன பண்ண, ரெண்டையும் பெருக்கிக்கலாம். இந்த மாணிக்கு இருந்தால் மேலே ரெண்டையும் பெருக்கி கொள்ளலாம். சரிங்களா. அப்போனா 3.5 × 2 பெருக்கணும்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 7.0 வரும். அப்போ 7க்கு அப்புறம் 0 இருக்கா, அது சேர்க்க தேவையில்லை. அப்போனா 7ன்னு வரும். அப்போ இங்கே 2 பவர் 7ன்னு இருக்கும் நண்பர்களே. இங்கே 2 பவர் 5ன்னு இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த 2 பவர் 7 எப்படி எழுதலாம்னா 2 பவர் 5.2 பவர் 2. அதாவது இங்கே கீழே 2 இருக்கா, இங்கே 2 இருக்கா. ஸோ மேலே 5 2 இந்த 2 பிரித்து எழுதலாம். 2 அப்படியே எழுதிச்சுன்னா மேலே 5னா இது 2 சேர்க்கும் போது 2யும் புள்ளி வச்சு எழுதிக்கலாம். அப்படி எழுதி கொள்ளலாம். அப்படின்னா இன்ட்டுன்னு நடத்தும் நண்பர்களே. இப்படின்னா என்ன நடத்தும்னா இன்ட்டுன்னு நடத்தும். சரிங்களா. இப்படி எழுதி கொள்ளலாம். இது ஒரு மாடல், தெரிஞ்சுக்கோங்க. 2 பவர் 5 2.7னா 5 2 கூட்டாத்தனை 7, கீழே 2 இருக்கா, அந்த 2 அப்படியே காமனாக போட்டுக்கலாம். இதுதான் கணக்கு. ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 2 பவர் 5. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், இங்கே 2 பவர் 5 இருக்கா, இந்த 2 பவர் 5 உங்களுக்கு வந்து நான் பை சொல்லியே கொடுக்குறேன். அப்போனா இந்த 2 பவர் 5ம் இந்த 2 பவர் 5ம் கேன்சல் ஆகிக்கலாமா, ஏன்னா இது பெருக்கல் இருக்கா. ஸோ இந்த 2 பவர் 5ம் இந்த 2 பவர் 5ம் கேன்சல் ஆயிருமா. அப்போ இங்கே என்ன இருக்கும் மிச்சம், 2 பவர் 2 ஸ்கொயர் தான் இருக்கும். சரிங்களா. 2 ஸ்கொயர் என்ன விடை 4. சமக்கோடு காங்கிட்ட என்ன இருக்குது, எதுவுமே இல்லை. அப்போனா 1 அடிச்சு கொடுத்தா 1 தான் வந்திருக்கும். ஸோ 1. அப்போனா விடை என்னன்னா 4/1. மறுபடியும் சொல்கிறேன், நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது பாருங்கள். ஏன்னா ரொம்ப முக்கியமான சம்ங்க, குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். கணக்கு வந்து என்ன அப்படின்னா, நல்லா பெருசாக எழுதுவோம். இதான் இல்லைங்க, 4 பவர் 3.5 இஷ்டு 2 பவர் 2 சாரி 2 பவர் 5 இதற்கு சமான வீதம் கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ சமான வீதம்னா ஒன்றும் இல்லைங்க, எப்பயும் போல் சமக்கோடு போட்டு அடிச்சு கொடுக்குறது தான் சமான வீதம். 4 பவர் 3.5 4 எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர்னு எழுதலாமா. ஸோ 2 ஸ்கொயர் 3.5. இப்போ ஸ்கொயரில் இருக்கா, மேலேயும் அது ஸ்கொயரில் தானே இருக்குது. அப்போ இந்த 2 நம்ம பெருக்கிடலாங்க. பெருக்குனா 7 வரும். சரிங்களா. 2 பவர் 7ன்னு வரும். இஷ்டு இங்கே இஷ்டு இருக்குது, அங்கே 2 பவர் 5ன்னு இருக்கும். சரிங்களா. இது எப்படி எழுதலாம், 2 பவர் 7/2 பவர் 5ன்னு எழுதலாமா. இஷ்டுனா பையில் எழுதலாம், நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. இப்போ இந்த 2 பவர் 7 இருக்குது பார்த்தீங்களா, இதை 2 × 5 2 × 2 இப்படி நம்ம எழுதி கொள்ளலாம். 2 பவர் 7 இருக்குல்ல, கீழே அடிமானம் 1ஆக இருக்கும்போது அந்த பவர் வேல்யூஸை வந்து நம்ம கூட்டி எழுதிக்கிட்டா அதான் விடை. இந்த மணிக்கு இருந்துச்சுன்னா கீழே 2 மேலே 2 அங்கே 5 இங்கே 2 நம்ம எழுதி கொள்ளலாம். ஓகேங்களா. பை இங்கே என்ன இருக்குது, 2 பவர் 5. அப்போ இந்த 2 பவர் 5ம் இந்த 2 பவர் 5ம் கேன்சல் ஆயிரும். மேலே 2 பவர் 2 இருக்குது, இங்கே வெறும் 1 தான் இருக்குது, அடிச்சிட்டோம்ல. அப்போ 1 தான் இருக்குது. 2 ஸ்கொயர் என்னன்னா 4/1. ஸோ இதுக்கு ஆன்சர் 4/1 இருக்கான் பாருங்கள். 4:1. இது குரூப் 4 2022 கேட்டாங்க. தெருலாட்டியும் எழுதி வச்சுக்கோங்க. 4:1 என்ன விடையை காணா, இதுக்கு விடையை வந்துட்டு 4/1. இதா சாரி இந்த சம் மேலே இருக்கா, இந்த சம் எங்கே இருக்குது, இந்த இருக்குது பாருங்கள். 4:1 ஆப்ஷன் பி தான் அதுக்கு விடை, எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவில் ஒரு 20 சம்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.